நிலம் வாங்குவது தொடர்பாக சென்னை பழனியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை ஆட்கள் வைத்து கடத்தி தாக்கிய புகாரின் அடிப்படையில் திமுகவைச் சேர்ந்த மண்டல குழு தலைவரும் மாநகராட்சி உறுப்பினருமான ஏவி ஆறுமுகம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரின் நிலத்தை 16 கோடி ரூபாய்க்கு வாங்க கடந்த ஆண்டு ஆறுமுகம் ஒப்பந்தம் செய்துள்ளார். பின்னர் முன்பணமாக 50 லட்சம் ரூபாய் மட்டும் ரமேஷிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மீதி தொகையை கேட்டபோது ரமேஷை ஆறுமுகம் அலைக்கழிப்பு செய்ததாக தெரிகிறது. இதனிடையே நிலத்திற்கான முழு பணத்தையும் தர வேண்டும் அல்லது ஒப்பந்தம் வேண்டாம் என்றும் முன்பணத்தை திருப்பி தந்து விடுவதாக ஆறுமுகத்திடம் ரமேஷ் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் நிலத்தின் உரிமையாளர் ரமேஷை ஆட்கள் வைத்து கடத்தி மண்டல அலுவலகத்தில் வைத்து கடுமையாக தாக்கியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ரமேஷின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறைக்கு அழுத்தம் ஏற்பட்ட நிலையில் மண்டல குழு தலைவர் ஆறுமுகம் மற்றும் அவரது சகோதரர் முருகன் உள்ளிட்ட 4 பேர் மீது பண மோசடி, ஆள் கடத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல், உயிருக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் வகையில் கடுமையாக தாக்குதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது.